கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நம்மளை அழைத்த தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உடையவராய், அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். மத்திய 22 அதிகாரம் 14 சொல்லுகிறது, அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாருக்குமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு பாத்திரமாய், அந்த அழைத்தவருக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள் இன்றைக்கு சிலர் தான். இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க போகிறோமா, அல்லது அந்த அழைப்பை உதாசீனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க போகிறோமா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றா நம்மளை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். வேதம் சொல்லுகிறபடி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒரு நாளும் அது மாறாதது, அது நம்மளை விட்டு விலகாதது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 சொல்றது, தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் என்று மாறாதவர். அவர் ஒரு தரம் சொன்னதுதான். அவர் நம்மளை ஒரு தரம் அழைத்தால் அழைப்பு தான். உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை முன்குறித்து, தாயின் கருவில் உருவாக முன்னுமே அவர்களை பேர் சொல்லி அழைத்த அந்த தேவன், அவர் எங்களை குறித்து வைத்திருக்கிற மிக பெரிதான திட்டம், மிக பெரிதான நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அவருடைய அழைத்த அழைப்புக்கு பாத்திரமா நாம் இருக்கணும். என்றால் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. ஏனென்றா அதே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 இப்படி என் சகோதரர், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்கிறார். நம் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நமக்கு அறிவற்றவர்களா, ஞானமற்றவர்கள் தான். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லாம் தெரிந்து நம்மளை அழைத்திருக்கிறார் என்றா, நம்மளை தெரிந்திருக்கிறார் என்றா, அவர் நம்மளை குறித்து ஒரு மிகப்பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர், அபிஷேகத்தை கொடுக்கிற கர்த்தர், வரங்களை கொடுக்கிற கர்த்தர், பலத்தை கொடுக்கிற கர்த்தர், திறமையை கொடுக்கிற கர்த்தர் எங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீது பாருங்க, எப்பொழுதுமே மிகவும் ஆடுமைத்த ஒரு சாதாரணமானவன். ஆனால் அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவனை தெரிந்து கொண்டார். மனுஷர் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல. அவர் எங்களை குறித்து ஒரு தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை வைத்து எங்களை அழைத்திருக்கிற தேவன் அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் நம்மளுக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் எங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடத்த உங்களுக்கு கிருபை செய்வாராக. God bless you all.